ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் ஃப்ரெஷ் மணத்தக்காளிக்காய் வச்சு வத்த குழம்பு பண்ண போகிறோம். மணத்தக்காளிக்காய் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூனு, தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக துவரம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரு 4 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை தாளிக்கலாம். கடுகு, பெருங்காயம் இதெல்லாம் தாளிச்சிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மணத்தக்காளிக்காயை சேர்த்துக்கலாம். இதோடையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சாம்பார் பொடி, இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி எல்லாம் சேர்த்துட்டேன். இது நல்லா வதக்கி கொடுக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். நம்ம மூடி போட்டு கூட இதை நம்ம வதக்கலாம். வதக்கிட்டு அப்புறமா புளியை சேர்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா 10 நிமிஷம் கொதித்த உடனே கொஞ்சம் அரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு கரைச்சி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நம்மளோட சுவையான வத்த குழம்பு தயார்.